லக்ஷ்மி. நான் தேர்ட் பிகாம் படிக்கிறேன். நான் எடுத்திருக்கிற டாபிக் என்னென்னா ப்ராஜெக்ட் ஃபார்முலேஷன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மீனிங் ஆஃப் ப்ராஜெக்ட் ஃபார்முலேஷன். மீனிங் ஆஃப் ப்ராஜெக்ட் ஃபார்முலேஷன்னா நம்ம வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போகிறோன்னா அங்கே என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஆதாரங்களோடு நம்ம சேகரித்து அதை வந்து இது ப்ராஜெக்டாக ரெடி பண்ணுறது தான் இதோட மெயின் இதே. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து அதை ஆதாரங்களோடு நம்ம சேகரிக்கணும். அந்த நம்ம கொடுத்த குறுகிய காலத்துக்குள்ளேயே நம்ம அவ்வளோத்தையும் சேகரித்து ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணணும், ப்ராஜெக்டாக ரெடி பண்ணணும். அதுதான். ரெண்டாவது வந்து பாயிண்ட்ஸு டு பி கன்சிடர்டு. அப்படி என்னென்னா நம்ம வந்து முக்கியமாக என்னென்னலாம் பண்ணணும்னா கரெக்டான ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து நம்ம தேர்வு செய்யணும். அதில் எல்லாமே கரெக்டான இதாக செலக்ட் பண்ணணும். எல்லாருக்கும் தெரிகிற இண்டஸ்ட்ரியாக பார்த்து செலக்ட் பண்ணணும். அடுத்து வந்து வளர்ச்சி திட்டங்கள், அரசியல் ஒரு ஒழுங்குமுறை பற்றி அறிவு திட்டநிலைகள். அதில் தான் பாயிண்ட்ஸ் டு பி கன்சிடர். இதில் வந்து இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸ்டேஜ் ஆஃப் ப்ராஜெக்ட் ஃபார்முலேஷன். ஸ்டேஜ் ஆஃப் ப்ராஜெக்ட் ஃபார்முலேஷன்னா இது திட்ட உருவாக்கத்தின் முதல் கட்டமாகும். இப்போ வந்து நம்ம ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுறதுக்கு இதான் ஃபஸ்ட்டு கட்டம், இதான் முதல் ஸ்டேஜு. அதில் வந்து என்னென்னா இது வந்து சாத்தியமாகவும் இருக்கும், சாத்தியமற்றதாகவும் இருக்கும். அதுக்கடுத்து வந்து என்னென்னா எக்கனாமிக் அனலைசிஸ். எக்கனாமிக் அனலைசிஸ்னால் திட்ட வடிவமைப்பு மற்றும் பிணைவு பகுப்பாய்வு. திட்ட வடிவமைப்பு என்பது வந்து திட்ட நிர்வாகத்தின் இதயம். திட்ட வடிவமைப்பு ஒரு திட்டம் மற்றும் இந்த செயல்பாடுகளை உள்ளடக்கிய தனிப்பட்ட செயல்பாடுகளை வரையறுக்கிறது. அடுத்து என்னென்னா இன்புட் அனலைசிஸ். இன்புட் அனலைசிஸ்னால் திட்ட வாழ்க்கை சுழற்சியின் அனைத்து நிலைகளிலும் வளங்கள் தேவைப்படுகின்றன. அதில் வந்து முதலீட்டிற்கு முந்தைய நிலை, கட்டுமான நிலை, இயல்பாக்கம் நிலை, 3 ஸ்டேஜ் இருக்குது. அடுத்து வந்து ஃபினான்சியல் அனலைசிஸ். ஃபினான்சியல் அனலைசிஸ்னால் நிதி பகுப்பாய்வு. இதில் வந்து நிதி பகுப்பாய்வுனால் அந்த இண்டஸ்ட்ரியில் என்னென்ன இது ஃபெசிலிட்டிலாம் கொடுக்காங்க, தள்ளுபடி செய்யப்பட்ட பணப்பழக்கம், செலவு தகுதி, லாப பகுப்பாய்வு, விகித பகுப்பாய்வு அப்படின்னு 3 இது இருக்குது. சரிங்களா? அடுத்து வந்து காஸ்ட் பெனிஃபிட் அனலைசிஸ். காஸ்ட் பெனிஃபிட் அனலைசிஸ்னால் செலவு பலன் பகுப்பாய்வு. இப்போ நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், அதில் காஸ்ட்டு அந்த மாதிரி அதை பற்றினது. அடுத்து வந்து லாஸ்ட் வந்து கன்க்ளூஷன். ப்ராஜெக்ட் வந்து நம்ம ரெடி பண்ணும்போது கரெக்டாகவும் ஆதாரங்களோடும் இருக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.